பார்லிமென்ட் பட்ஜெட் கூட்டத்தொடர் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் நேற்று அனைத்து கட்சி எம்பிக்கள் பங்கேற்ற தேநீர் விருந்தில் மோடி, ராகுல் காந்தி பங்கேற்று அளவளாவிய புகைப்படம் சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது. கடந்த ஜூலை 22ஆம் தேதி பாராளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் ஜனாதிபதி உரையுடன் தொடங்கியது. இந்நிலையில் பட்ஜெட் கூட்டத்தொடரை தேதி குறிப்பிடாமல் நேற்று ஒத்திவைத்தார் லோக்சபா சபாநாயகர் ஓம் பிர்லா. நேற்று பார்லிமென்ட் வளாகத்தில் நடைபெற்ற அதிகாரப்பூர்வமற்ற தேநீர் விருந்தில் அனைத்து கட்சி எம்பிக்கள் பங்கேற்றனர். இதில் பிரதமர், லோக்சபா எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி ஆகியோரும் பங்கேற்றனர். முன்னதாக விருந்தில் பங்கேற்க வந்த பிரதமர் மோடி, ராகுல் காந்தி மற்றும் எம்பிக்கள் ஒருவரையொருவர் வரவேற்றனர். இதில் பிரதமர் மோடி ஓம் பிர்லா அருகருகே அமர்ந்திருக்க, மோடிக்கு வலதுபுறம் நாற்காலியில் ராகுல் காந்தி அமர்ந்திருக்கிறார். ராகுல் காந்தி அருகில் துரை வையாபுரி மற்றும் ராகுல் காந்தி அமர்ந்திருந்த வரிசையில் பாஜகவின் எல். முருகன் அமர்ந்திருந்தார். அதே வரிசையில் அமைச்சர்கள் கிரண் ரிஜிஜு, சிராக் பாஸ்வான், பியூஷ் கோயல் மற்றும் எதிர்க்கட்சி எம்பிக்கள் சுதீப் பந்தோபாத்யாய், கனிமொழி ஆகியோர் அமர்ந்திருந்தனர். எதிர்வரிசையில் அமித்ஷா, ராஜ்நாத் சிங் ஆகியோர் அமர்ந்திருந்தனர். சில வாரங்களாக பார்லிமென்ட் கூட்டத்தொடரில் லோக்சபா விவாதத்தில் மோடி, ராகுலும் மோதிக்கொள்ள, ராகுலின் பேச்சுக்கு அமித்ஷா ஆவேசப்பட என விவாதங்கள் அனல் பறந்தன. இந்நிலையில் நேற்று நடந்த தேநீர் விருந்தில் சர்வ கட்சி தலைவர்களும் அளவளாவிய சம்பவம் நடைபெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர் and subscribe the channel.